Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது the second and concluding part of the importance of being earnest. இந்த எபிசோட்ல we have a quiz program towards the end of the episode. So before we enter into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. With a small recap, we can get into the class. So, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஜாக் அந்த ப்ரொட்டகனிஸ்ட் வந்து லண்டன் வந்திருக்காரு. அவர் அல்கர்னான் அஸ் அ ஃப்ரெண்ட் அல்கர்னானை போய் விசிட் பண்றாரு. அல்கர்னான் வீட்டுக்கு யார் வர போறாங்கன்னா, லேடி பிராக்னலும் அவங்களோட டாட்டரான குவெண்டலனும் வர போறாங்க. குவெண்டலன் மேல he is in love with குவெண்டலன். ஜாக் வந்து லவ் பண்றாரு. ஸோ he wants to propose his love to குவெண்டலன். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அல்கர்னான்ட்ட நான் ப்ரப்போஸ் அவங்க அம்மா வந்து ஷீஸ் லைக் டிக்டேட்டர், ரொம்ப வந்து ஹார்ஷா இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, யூ ஹாவ் டு டேக் ஹர், எனக்கு இந்த லவ்ல ஹெல்ப் பண்ணணும், நான் அவங்கள ப்ரப்போஸ் பண்றப்போ நீங்க அவங்கள தனியா கூப்பிட்டு போயிருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, அஸ்பர் பிளான்ட் அவங்க வர்றப்போ அல்கர்னான் என்ன பண்றாரு, லேடி பிராக்னர்ல தனியா வேற ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போறப்போ ஹி இஸ் ப்ரப்போசிங் டு குவெண்டலன். ஜாக் இஸ் ப்ரப்போசிங் டு குவெண்டலன். ஸோ குவெண்டலன் வந்து அதை அக்செப்ட் பண்றதுக்கு போது ஏதோ பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அவங்க திரும்ப வந்துடுறாங்க லேடி பிராக்னல். ஷி டிமாண்ட்ஸ் அன் எக்ஸ்பிளனேஷன், ஏன் வந்து இவர் வந்து நீல் டவுன் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணோன்னா அவர் வந்து சொல்லிடுறாரு. சொன்னோன்னா அவங்க வந்து இந்த முதல் டாட்டரை வந்து கேரேஜுக்கு அனுப்பி விட்டுட்டு அவரோட பேக்ரவுண்ட் எல்லாம் விசாரிச்சுட்டு அவர் ஒரு ஆர்ஃபன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவருக்கு பேக்ரவுண்ட் பத்தி எதுவும் தெரியல, நீ உன் ரிலேஷன்ஸ் முதல் தெரிஞ்சுட்டு வா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி அந்த என்கேஜ்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க லேடி பிராக்னெல். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் சீன் இன் ஆக்ட் 1. இப்போ நம்ம ஆக்ட் 2 ஃபர்ஸ்ட் சீன் பார்க்க போறோம். Act 2 is set at Jack Worthing's country estate. So Jack Worthyயோட country estateல தான் செகண்ட் ஆக்டோட ஃபர்ஸ்ட் சீன் செட் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து what we see அப்படின்னா, மிஸ் பிரிசம், she is seated in the garden giving her student Cecily Cardew a lesson in German grammar. ஸோ நம்ம பார்த்தோம், செசிலி கார்டியூ யாரு அப்படின்னு சொன்னா, தாமஸ் கார்டியூவோட டாட்டர். தாமஸ் கார்டியூ தான் ஜாக்கை வந்து ஆர்ஃபனா எடுத்து வளர்த்தவர். ஸோ அவரோட பொண்ணு தான் செசிலி கார்டியூ. இப்போ வந்து அவங்க எல்லாம் இல்லை. ஸோ இவர் நம்ம ஜாக்கு தான் செசிலி கார்டியூவை டேக் கேர் பண்ணிட்டு இருக்காரு. செசிலி கார்டியூ தான் அவரோட வார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செசிலி கார்டியூக்கு ஒரு பர்சனல் டியூட்டர் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அந்த கவர்னர்ஸ் பேர் என்னன்னா மிஸ் பிரிசம். அந்த மாதிரி டேக் கேர் பண்ணி பர்சனல் டியூட்டரா எல்லா விஷயங்களும் சொல்லித்தரவங்களை வந்து இந்த மாதிரி ரிச் பீப்புளுக்கு இந்த மாதிரி கவர்னர்ஸ் அப்படின்ற வேலையில அவங்க போய் சேருவாங்க. அதை கொஞ்சம் படிச்சவங்கள அந்த மாதிரி வேலையில வச்சுக்குவாங்க. மிஸ் பிரிசம் இஸ் த கவர்னர் ஆஃப் செசிலி கார்டியூ. ஸோ ஷீ இஸ் டீச்சிங் ஹர் German grammar. Sorry, a lesson in German grammar. Okay, so this is the setting. When Cecily expresses an interest in meeting Jack's wicked brother Ernest, Miss Prism repeats Jack's opinion that his brother has a weak character. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, செசிலி வந்து அடிக்கடி வந்து ஜாக் வந்து அவங்க அண்ணனை பத்தி பேசுறாரு. அண்ணனா விக்கெட் பிரதர், தம்பி ஏர்னஸ்ட். ஓகே, ஏர்னஸ்ட் பத்தி அடிக்கடி பேசுறாரு. இந்த ஏர்னஸ்ட் வந்து ரொம்ப விக்கட் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு அவரை மீட் பண்றதுல அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப மோசமான ஒரு தருதலையான ஒரு தம்பி இருக்கிறாருன்னு சொல்லி அடிக்கடி வந்து பிரதரை பார்க்க போறேன்னு சொல்றாரு. ரொம்ப விக்கட்னு வேற சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்றாரு, சிட்டிக்கு அடிக்கடி போறாரு. ஓகே, ஜாக் ஹாஸ் கிரியேட்டட் அன் இமேஜினரி பிரதர். ஒரு இமேஜினரியா ஒரு கேரக்டரை பில்ட் பண்ணிட்டு அதை விசிட் பண்ற மாதிரி அவர் அடிக்கடி சிட்டி போயிட்டு வர்றாரு. ஸோ இவளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஷி இஸ் டெவலப்பிங் அன் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் தட் கேரக்டர். அந்த பார்க்காத அந்த கேரக்டர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவளுக்கு டெவலப் ஆகுது செசிலிக்கு. ஷி வாண்ட்ஸ் டு நோ, ஓகே, ஹூ ஜாக் இஸ், ஜாக்ஸ் பிரதர் இஸ், ஏர்னஸ்ட பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. இதை வந்து பிரிசம்ட்ட வெளிப்படுத்துறாங்க. ஸோ மிஸ் பிரிசம் இஸ் வெரி ஆங்கிரி டுவர்ட்ஸ் தட். அந்த எக்ஸைட்டட்னஸ் அவங்க உடனே என்ன பண்றாங்க, கண்டிக்கிறாங்க. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜாக் சொல்லியிருக்கான் அவன் ரொம்ப வீக் கேரக்டர்னு சொல்லியிருக்கான். வீக் கேரக்டர் பசங்க என்னென்ன பண்ணுவாங்க தெரியுமா, யூ ஷுட் நாட் லைக் டு see him அப்படிங்கிற மாதிரி, நீ வந்து இவ்வளோ இமோஷனல் ஆகக்கூடாது, உன்னோட இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நிப்பாட்டணுன்ற மாதிரி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன் ஹர் younger days, Miss Prism wrote a 3-volume novel and she proclaims that fiction shows how good people and happily and bad people end and
ஹாப்பிலி. ஸோ உடனே மிஸ் பிரிசம் என்ன பண்ணுவாங்க, அவங்கள தன்னோட யங் டேஸ் பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான்லாம் சின்ன வயசுல உன்னை மாதிரி இருக்கிறப்ப எல்லாம் நாவல்ஸ் எழுதியிருக்கேன். நான் ஒரு பெரிய நாவல் எழுதியிருக்கேன். 3 வால்யூம்ஸ் உள்ள ஒரு நாவல் எழுதியிருக்கேன். ஸோ அந்த நாவல்ல வந்து நான் என்ன முடிவுக்கு கொண்டு வந்திருப்பேன்னா, தட் குட் பீப்புள், நல்லவங்க கஷ்டப்பட்டாலும் கடைசியில ஹாப்பியா இருப்பாங்க, கெட்டவங்க தான் கடைசியில அன்ஹாப்பியா இருப்பாங்கன்ற மாதிரி நான் ஒரு சூப்பரான ஒரு நாவல் எழுதியிருக்கேன்லாம் சொல்லி அவங்களும் கொஞ்சம் பெருமையா சொல்லிக்கிறாங்க. தி லோக்கல் ரெவரன் Canon Chasuble enters and flirts with Miss Prism. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பேசிட்டு இருக்கிறப்போ அந்த லோக்கல் ரெவரண்ட், அந்த ஃபாதர் மாதிரி ஒரு கிளர்ஜி மேன், அவர் வந்து செலிபஸி எடுத்திருக்கிறாரு, நாட் டு மேரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல இருக்கிறார். செலிபஸி அந்த கேரக்டர், அதாவது பிரதர்ஸ் ஃபாதர்ஸ்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கிறாரு. அவர் வந்து he comes over there. ஓகே, அவர் பேர் பாருங்க, Canon Chasuble. Okay, this is the name of Reverend or the clergyman. He enters and flirts with Miss Prism. அவரோட வேலை வந்து he should not marry, but அவர் என்ன பண்றாருன்னு பாருங்க, is flirting with Miss Prism. பிரிசமோட ஜாலியா கதை பேசிட்டு இருக்கிறாரு. The two leave for a turn in the garden. ஸோ ரெண்டு பேரும் இவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. ரெண்டு பேரும் அதை கதை பேசிட்டே அந்த கார்டனுக்குள்ள சுத்தி வர்றாங்க. ஓகே, ஸோ while they are gone, Merriman, the butler, announces Mr. Ernest Worthing has just arrived with his luggage and is anxious to speak with Miss Caddo. இப்போ வந்து அவங்களோட சர்வெண்ட், யாரோட சர்வெண்ட்னா ஜாக்கோட சர்வெண்ட். அவன் பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மெரிமேன். இங்க வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம், இவர் அல்கர்னானோட சர்வெண்ட் ஒன்று ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்துப்போம், அவன் பேர் வந்து லேன். ஸோ திஸ் இஸ் மெரிமேன் த பட்லர். ஓகே, மெரிமேன் தான் இங்கே சர்வெண்ட், பட்லர் எல்லாம். அவன் வந்து சொல்றான், மிஸ்டர் ஏர்னஸ்ட் வர்திங் ஹாஸ் கம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ ஏர்னஸ்ட் தான் என்னது, அவரோட பிரதர். இங்க அவர் கூப்பிட்டே வரல, இமேஜினரி தான். ஆக்சுவலி ஏர்னஸ்ட் யாருன்னா ஒரு இமேஜினரி கேரக்டர் தான். யார் கிரியேட் பண்ண கேரக்டரு? நம்ம ஜாக் கிரியேட் பண்ண கேரக்டர். செசிலிட்ட அப்படிதான் சொல்லி வச்சிருந்தாரு. இப்போ மெரிமேன் வந்து சொல்றான், ஏர்னஸ்ட் வந்திருக்கிறாரு, லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காரு, உங்ககிட்ட பேச ரொம்ப ஆசைப்படுறாரு, கேர்டு மிஸ் கேர்டு அப்படின்னு சொல்லிட்டான். அல்கர்னான் கம்சன் பாத்தீங்கன்னா யார் வர்றா, ஏர்னஸ்ட்ன்ற பேர்ல அங்க வர்றது அல்கர்னான். ஏன்னா அல்கர்னான் வந்து ரொம்ப கியூரியஸா இருக்கான். ஓகே, சோ ஒரு சிகரெட் பெட்டியை பார்த்தப்பே அவன் வந்து கேட்டிருந்திருப்பான் யார்கிட்ட அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இவ பேரோட இருக்கும். அப்ப இருந்தே அவன் வந்து கியூரியஸா தான் இருப்பான். ஓகே, அல்கர்னான் வந்து செசிலி கொடுத்த அவளோட நேம் பொறிச்ச ஒரு பெட்டியை பார்த்துட்டு இது யார் கொடுத்தது என்னெல்லாம் கேட்டிருப்பான். அப்புறம் செசிலி பத்தி அவர் சொன்ன கதைகள்லாம் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட அவனுக்கு தூண்டி விட்டுட்டே இருக்கும். ஜாக் வந்து ஃப்ரெண்டு தானே, செசிலியை பத்தி பேசிய விஷயங்கள் அவனுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி டுவர்ட்ஸ் செசிலி. செசிலியை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாரு, எப்படி பார்க்கணும்னு தெரியல. அதனால அவர் என்ன பண்றாரு, அல்கர்னான் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, லாஸ்ட் டைம் பார்த்தப்ப எல்லா உண்மையும் சொல்லிடுறான் ஜாக். தான் யாரு, செசிலி யாரு, அவங்களுக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, எல்லா விவரமும் சொல்லிட்டதுனால என்ன சொல்லிட்டு சிட்டிக்கு வர்றான், எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டாரு. உடனே இப்ப என்ன பண்ணிடுறான் அல்கர்னான் வந்து அவன் என்ன சொல்லிட்டு வர்றான், நான் பர்ன்பரியா போறேன், என்னோட ஃப்ரெண்ட் பர்ன்பரியா பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வில்லேஜுக்கு வருவான். சோ அவன் என்ன பண்றான், இந்த வாட்டி நேரா இவன் வீட்டுக்கு வந்துடுறான். யார் வீட்டுக்கு, ஜாக் வீட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டு என்ன சொல்றான், he comes in pretending to be Jack's brother Ernest. ஸோ நான் தான் ஏர்னஸ்ட், உங்க ஜாக் இருக்கார் இல்லையா, அவரோட அண்ணன் நான் தான், அண்ணனோ தம்பியோ. ஓகே, ஜாக்ஸ் பிரதர் ஏர்னஸ்ட் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. when Cecily says that Jack is coming to the country Monday afternoon, Algernon Ernest announces that he will be leaving Monday morning. இப்போ செசிலி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜாக் வந்து மண்டே ஆஃப்டர்நூன் தான் வருவாரு, நீங்க இங்க வந்துட்டீங்க, ஜாக் மண்டே வரேன்னு சொல்லிட்டு தானே போயிருக்கிறாரு. ஏன்னா ஜாக் வந்து ஆக்சுவலா அவன் ஊருக்கு போயிருக்கான், அதுதான் சொல்றாங்க. சொன்னோன்னு உடனே அல்கர்னான் என்ன சொல்றாரு, அப்படியா மண்டே ஆஃப்டர்நூன் வர்றானா, நான் மண்டே மார்னிங் எல்லாம் போயிடுவேனே, ஐயோ பார்க்க முடியாம போயிருமே என் பிரதரை அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறான். ஓகே, தே வில் ஜஸ்ட் மிஸ் ஈச் அதர், ஐயோ நான் மிஸ் பண்ணுவேனே என் பிரதரை அப்படின்னு சொல்றான். Algernon compliments her beauty and they go inside just before Miss Prism and Dr. Chasuble return. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, போறதுக்கு முன்னாடி அவளோட அழகெல்லாம் பியூட்டி எல்லாம் பிரைஸ் பண்றான், காம்ப்ளிமெண்ட் எல்லாம் பண்றான். ஓகே, Algernon compliments her beauty and they go inside just before Miss Prism and Dr. Chasuble return. இவங்களும் இந்த வாக்கிங் போனவங்களும் வந்துட்டாங்க. Jock enters in morning clothes. இப்போ இவங்க ரெண்டு பேரும் உள்ள போயிட்டாங்க. மிஸ் பிரிசம் டாக்டர் சாஸ்பிள், அந்த ரெவரண்ட் சாஸ்பிள்,
ஓகே, ரெவரண்ட் சார்லஸ் ரெண்டு பேரும் வராங்க. ஜாக் என்டர்ஸ் இன் த மார்னிங் க்ளோத்ஸ் பிகாஸ் ஹிஸ் பிரதர் ஏர்னஸ்ட் இஸ் டெட் இன் பாரிஸ். இப்போ ஜாக் வந்து வரான். யாரை பார்க்குறான் வெளியே? பிரிசமையும் சாசபிளையும் பார்க்குறான். உள்ளேயே போயிட்டாங்க. யார் போயிட்டாங்க? ஏர்னஸ்டும் செசிலியும் உள்ள போயாச்சு. வெளியே வாக்கிங் முடிச்சுட்டு மிஸ் பிரிசமும் சாசபிளும் வர்றாங்க. இவங்க வர நேரம், வீட்டுக்குள்ள வர நேரம் கரெக்டாக கார்டன் கிட்டேயே வந்து ஜாக் வந்து அவங்கள மீட் பண்ணிடுறான். ஜாக்கும் திரும்ப வந்தாச்சு. அவன் என்ன போட்டிருக்கான்? பிளாக் கலர் ட்ரெஸ்ல வரான். ஏன்னா அது மார்னிங் க்ளோத். ஓகே, மார்னிங் க்ளோத் போட்டுட்டு வரான். பிகாஸ் இஸ் பிரதர் ஏர்னஸ்ட் இஸ் டெட் இன் பாரிஸ். என்ன ஆச்சுப்பா, ஏன் மார்னிங் க்ளோத்ஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பிரிசம் கேட்குறப்போ அவர் சொல்றாரு, என்னோட பிரதர் ஏர்னஸ்ட் வந்து இறந்து போயிட்டான்ப்பா. ஏன்னா அவன் முதவே பிளான் பண்ணியிருந்தான், என்னன்னா ஏர்னஸ்ட்ன்ற பேரை தனக்கு வச்சுக்கணும்னா அந்த ஏர்னஸ்ட்டை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இமேஜினரி கேரக்டர் தானே. ஸோ அவன் என்ன பண்றான்? ஏர்னஸ்ட் செத்து போயிட்டான், பாரிஸ்ல வந்து பயங்கர குளிர், ஸோ ஹி இஸ் டெட் இன் பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ண மாதிரி சொல்றான். ஜாக் டேக்ஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆஸ்க் சார்லஸ் டு ரீகிறிஸ்டன் ஹிம். இப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும், நீங்க வந்து உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், சார்லஸ் அவர் ஃபாதர் தானே, பார்த்துட்டு எனக்கு வந்து ரீகிறிஸ்டன் பண்ணணும். கிறிஸ்டனிங் அப்படின்னு சொன்னா நேமிங் செரிமனி. ஓகே, இப்போ குழந்தை பிறந்து 3வது நாளோ 5வது நாளோ அவங்க என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்டன் பண்ணுவாங்க. பேப்டிசம்னு சொல்லுவாங்க, இல்லை கிறிஸ்டனிங்னு சொல்லுவாங்க. நேம் பண்றதை தான், பேர் வைக்கிறது தான் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னா, ஜாக் வந்து சார்லஸ்கிட்ட எனக்கு திரும்ப பேரை மாற்றி வைக்கணும் நீங்க, தட் ஆஃப்டர்நூன் அரௌண்ட் 5 PM 5 மணிக்கு மேலே இன்னைக்கு எனக்கு பேரை கொஞ்சம் மாற்றி வச்சிருங்களேன்னு சொல்றாரு. இப்போ செசிலி கம்ஸ் ஃப்ரம் த ஹவுஸ். இப்போ செசிலி, இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்பவே செசிலி வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர்றா. அவளுக்கு இவங்க பேசினதெல்லாம் எதுவும் தெரியாது. அண்ட் அனௌன்சஸ் தட் ஜாக்ஸ் பிரதர் ஏர்னஸ்ட் இஸ் இன் த டைனிங் ரூம். ஜாக்கை பார்த்துட்டு சந்தோஷமா சொல்றா, ஐயோ உங்க தம்பியோ, யோர் பிரதர் ஆல்சோ ஹஸ் கம், ஏர்னஸ்ட் இஸ் இன் த டைனிங் ரூம் அப்படின்னு சொல்றா. Oops, Ernest is supposed to be dead. Algernon comes out and Jack is shocked. என்னது, ஏர்னஸ்ட் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஏர்னஸ்ட் செத்து போயிட்டான்னு இப்போதானே அவன் சொல்றான், அதுக்குள்ள ஏர்னஸ்ட் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கிறான்னு அவ சொல்றா. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்கப்போ ஏர்னஸ்ட் அப்படின்னு வெளியே வரான். ஏர்னஸ்ட்னு யார் வராங்க? அல்கர்னான் வரான். ஜாக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அல்கர்னான், ஆர் இந்த இடத்துல பாருங்க இப்படி 2 இதாக போட்டுருக்காங்க, ஹேஷ் இல்லை, இது போட்டு ஸ்லாஷ் போட்டு ஏர்னஸ்ட்னு போட்டிருக்காங்க. அல்கர்னான் 2 பேராகவும் நம்ம பார்த்துக்கலாம். அல்கர்னான் என்ன பண்றான்? ஹி வாஸ் டு ரீஃபார்ம் அண்ட் லீட் அ பெட்டர் லைஃப். உடனே ஜாக் ரொம்ப கோவம் வருது, எப்படிடா வந்து என்னோட வார்டை ஏமாத்துவியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அல்கர்னான் என்ன சொல்றாரு? சத்தியமா எனக்கு ஐ ஜஸ்ட் லவ் ஹர் வெரி மச், அதனால நான் என்ன ரீஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் மோசமானவன், நான் கொஞ்சம் ரொம்ப லெத்தார்ஜிக்கா ரொம்ப ப்ளஷர் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நீ வந்து என்னை அவாய்ட் பண்ணாத, நான் ரீஃபார்ம் பண்ணிக்கிறேன், ஒரு நல்ல லைஃப் வாழ்றேன் அப்படின்லாம் சொல்றான். And Jack is angry that Algernon could play such a trick. என்னடா இப்படி ஏமாத்திட்ட, என்னையவே ஏமாத்திட்டு என் வீட்டுக்கே வந்துட்டியா அப்படின்னு ஜாக்குக்கு ஒரே கோவம். He orders the dog cat for Algernon to leave in. உடனே டாக் கேட்டுங்கிறது ஒரு காற்று தான். ஓகே, கேரேஜ் மாதிரி ஒன்று வர்றது தான். அது எதுக்கு டாக் கேட்னு அதுக்கு பேர், டாக் கார்ட்னு பேருன்னா டாக்ஸையும் கூப்பிட்டு போற மாதிரி அதுக்கு ஒரு முந்தியெல்லாம் அந்த பெட்ஸ் அவங்க வளர்ப்பாங்க இல்லையா, அந்த டாக்ஸையும் சேர்த்து கூப்பிட்டு போற மாதிரி அந்த காட்ல வந்து வசதி செஞ்சிருப்பாங்க, அதனால டாக் காட். ஓகே, ஸோ ஹி ஆர்டர்ஸ் தி டாக் காட் ஃபார் அல்கர்னான் டு லீவ் இன். நீ முதல் கிளம்புப்பா, உனக்கு டாக் காட்டை வர வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டோம். ஆஃப்டர் ஜாக் கோஸ் இன் டு த ஹவுஸ், அல்கர்னான் அனௌன்சஸ் ஹீ இஸ் இன் லவ் வித் செசிலி. இப்போ ஜாக் வந்து வீட்டுக்குள்ள போறான். அல்கர்னான் சொல்றான், நான் ஐ எம் இன் லவ் வித் செசிலி, நான் போற ஐடியாவே இல்லை அப்படின்றான். அல்கர்னான் proclaims his undying affection while Cecily copies his words in her diary. பயங்கரமா நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவ வசனம் பேசிட்டு இருக்கிறான் அல்கர்னான். அவன் சொல்ற வார்த்தைகளை எல்லாம் காப்பி பண்ணிட்டு இருக்கா. செசிலி வந்து ஒரு டைரியில, அவளோட டைரியில மார்க் பண்ணிட்டு இருக்கா. அல்கர்னான் ஆஸ்க் செசிலி டு மேரி ஹிம் அண்ட் ஷி அக்ரீஸ். அவள் பார்த்துட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்றா. உடனே அவன் வந்து ஓகே சொல்றா. உடனே ஓகே சொல்லிடுறா. இன்ஃபேக்ட் ஷி அக்ரீஸ் ரெடிலி பிகாஸ் ஷி ஹாஸ் மேட் அப் அன் என்டையர் ரொமான்டிக் ஸ்டோரி ஆஃப் தேர் கோர்ட்ஷிப் அண்ட் என்கேஜ்மெண்ட். ஏன் தெரியுமா அவ உடனே ஒத்துக்கிறா? ஆக்சுவலா அவ எப்படி நினைச்சிட்டு இருந்தா, ஜாக்குக்கு வந்து ஒரு விக்கெட் பிரதர் இருக்கான், ஏர்னஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் இருக்கான்,
அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவளுக்கு இருந்தே ரொம்ப நாளாவே ஆசை. ஏன் அப்படி? அவளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, அப்படி ஒரு கெட்டவனை திருத்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ அதுவும் ஏர்னஸ்ட்னு பேர் இருக்கவனா இருக்கணும் அப்படின்னு அவ ஆசைப்பட்டிருக்கா. ஸோ அதே மாதிரி அமைஞ்சோன்னா அவ உடனே டக்குன்னு ஓகே சொல்லிடுறா. இன்ஃபேக்ட் ஷி அக்ரீஸ் ரெடிலி பிகாஸ் ஷி ஹாஸ் மேட் அப் அன் என்டையர் ரொமான்டிக் ஸ்டோரி. அவளா கற்பனையிலே ஒரு ரொமான்டிக் ஏன்னா ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கா இல்லையா, இவன் வந்து அவன் பேரை சொல்லிட்டு தான், ஏர்னஸ்ட் பேரை சொல்லிட்டு தான் அடிக்கடி ஊருக்கு போறான். அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான், நான் உடனே ஊருக்கு போகணும்னு சொல்றப்போ இவன் அதெல்லாம் கேட்டு அவளுக்கு வந்து ரொமான்டிக்கா தான் தெரியும். ஏர்னஸ்ட் இப்படி பண்ணிட்டானா அப்படி பண்ணிட்டானா, அவன் வந்து அப்படி தப்பு செய்யறது எல்லாமே அவளுக்கு ரொமான்டிக்கா இருக்கு. ஸோ அவங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு ரொமான்டிக் ஸ்டோரியை அவ கிரியேட் பண்ணி வச்சிருக்கா. ஓகே, ஸோ ஷி ஹாஸ் ஈவன் ரிட்டன் இமேஜினரி லெட்டர்ஸ் டு ஹர்செல்ஃப் ஃப்ரம் ஏர்னஸ்ட் அல்கர்னான். அவ எந்த அளவுக்கு ஒரு மாதிரி எக்ஸென்ட்ரிக்கா பிஹேவ் பண்றான்னா, அவன் தனக்கு லெட்டர் எழுதின மாதிரி அவளே லெட்டர் எழுதிக்குவாளாம். ஷி ஹாஸ் ஈவன் ரிட்டன் இமேஜினரி லெட்டர்ஸ், கற்பனையா லெட்டர் எழுதிக்குவா. எப்படி? ஏர்னஸ்ட் வந்து தனக்கு எழுதின மாதிரி அவளே லெட்டர் எழுதி அனுப்பிச்சுக்குவா. ஓகே, டு ஹர் செல்ஃப் ஃப்ரம் ஏர்னஸ்ட் அல்கர்னான். அல்கர்னான்ல ஏர்னஸ்ட் இருந்து வர்ற மாதிரி அவ தனக்கு தானே லெட்டர் எழுதிக்குவா. ஷி டெல்ஸ் அல்கர்னான் that her dream has always been to marry someone named Ernest because the name inspires such confidence. ஆனா அல்கர்னான் என்ன சொல்வா அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து உன் பேரு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏர்னஸ்ட்ன்ற பேரு, அந்த பேர் மேல எனக்கு ரொம்பவே லவ் உண்டு, அந்த நேம் வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிருக்கு, அதனாலதான் நான் உடனே வந்து என்ன பண்றேன், நான் வந்து உன் பேருள்ள ஏர்னஸ்ட்ன்ற பேருள்ளவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். இது ஆக்சுவலா யார் சொல்லியிருக்கா? ஏர்லியரா அவங்க ஹீரோயின் குவெண்டலோனும் சொல்லியிருக்காங்க. அவங்களும் இந்த ஏர்னஸ்ட்ன்ற பேரை வந்து சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் ஜாக் என்ன பண்ணுவாரு, வந்தோன்னே ஏர்னஸ்ட் நான் பேரை மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. யார்கிட்ட? ரெவரண்ட் ஃபாதர் அங்க இருக்கிறார் இல்லையா, சார்ஸபிள்கிட்ட சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு ஈவினிங்கே பேரை மாத்துறேன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அதே விஷயத்தை தான் செசிலியும் சொல்றா. யார்கிட்ட சொல்றா? ஏர்னஸ்ட் என்ற ஆல்கர்னான்ட்ட சொல்றா. என்ன சொல்றா? ஐ வாண்டட் டு மேரி எ மேன் வித் நேம் ஏர்னஸ்ட். இப்ப நீ ஏர்னஸ்டா இருக்கிற, ஆக்சுவலா அவளுக்கு அந்த கற்பனையிலேயே வேற அவன் மேல லவ் உண்டு. ஸோ ஐ எம் ரெடி டு மேரி யூன்னு சொல்றா. ஸோ லைக் ஜாக், அல்கர்னான் டிசைட்ஸ் டு he must be rechristened ஏர்னஸ்ட். ஸோ அல்கர்னான் முடிவு பண்ணிட்டான், என்னடா ஏர்னஸ்ட்ன்ற பேர் தான் அவளுக்கு பிடிக்குமா, அப்ப நம்மளும் பேரை மாத்திக்குவோம், என்னென்ன ஏர்னஸ்ட்னு பேரை மாத்திக்குவோம் அப்படின்னு அவனும் முடிவு பண்ணிட்டான். ஸோ 2 பேர் இருக்காங்க இல்லையா, ஜாக்கும் அல்கர்னானும் தங்களோட பேரை ஏர்னஸ்ட்னு மாத்திக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, ஆக்ட் 2 சீன் 2. While Algernon rushes out to make christening arrangements, Cecily writes Ernest's proposal in her diary. Algernon வந்து வேகமா வெளியே போறான். அவன் எதுக்கு போறான்? ஃபாதரை பார்த்து பேரை மாத்தி வைக்கணும்ட்டு ஏற்பாடு பண்ண போறான். ஓகே, she is interrupted by Merriman announcing the honorable Gwendolyn Fairfax to see Jack. இப்போ வந்து செசிலி என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏர்னஸ்ட் தனக்கு ப்ரப்போஸ் பண்ண அந்த ரொமான்டிக் சீன் எல்லாம் அவன் வந்து டைரியில எழுதிட்டு இருக்கா. அவ தனக்கு தானே லெட்டர் எழுதிக்கிறவ. இப்ப அவன் நிஜமாவே வந்துட்டான், நிஜமாவே வந்து அவளுக்கு ப்ரப்போஸ் வேற பண்ணியிருக்கான். ஸோ அந்த விஷயங்களை எல்லாம் டைரியில ஞாபகமா எழுதி வச்சிட்டு இருக்கா. அப்போ somebody comes and informs, என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெரிமன் வரான். வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, குவெண்டலின் ஃபேர்ஃபாக்ஸ் வந்திருக்காங்க ஜாக்க பார்க்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஜாக்க பார்க்க தான் வந்திருக்காங்க. ஆனா ஜாக் எங்க போயிருக்கான்? அவனும் பேர் மாத்துற விஷயமா ஃபாதரை பார்க்க போயிருக்கான், ரெக்டரிக்கு போயிருக்கான். செசிலி ஆஸ்க்ஸ் ஹர் இன் அண்ட் they introduce themselves. அதனால செசிலி என்ன பண்றா, அவங்க யாருமே இல்ல, அவங்க 2 பேரையும் வந்து யாருக்கு தெரியும்? ஃபேர்ஃபாக்ஸ்க்கு தெரியும். குவெண்டலின் ஃபேர்ஃபாக்ஸ்க்கு அல்கர்னானையும் தெரியும், அவன் வந்து கசனை, அடுத்தது ஜாக் வந்து லவ்வரா தெரியும். அது 2 பேருமே இல்ல. யார் இருக்காங்க? செசிலி மட்டும் இருக்கிறா. இப்ப செசிலி வந்து அவளை இன்வைட் பண்ணி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறா. Gwendolyn did not know Jack had a ward. குவெண்டலன் எதுக்கு வந்தாங்க? அவளுக்கு வந்து அட்ரஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்ட்லயே பார்த்தோம். குவெண்டலன் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜாக் கிளம்புறப்போ எங்க அம்மா என்ன சொன்னாலும் நான் உன்னை லவ் பண்ணுவேன், எங்க அம்மா மனசை மாத்த ட்ரை பண்றேன்னுலாம் சொல்லியிருக்காங்க. அவனோட அட்ரஸ் வாங்கி வச்சிருந்தாங்க. இப்ப அட்ரஸ் வாங்கின கையோட கிளம்பியும் வந்துட்டாங்க. ஸோ குவெண்டலன் டிட் நாட் நோ ஜாக் ஹேட் அ வார்ட். ஆனா குவெண்டலனுக்கு என்ன தெரியாதுன்னா, ஜாக்குக்கு ஒரு வார்டு இருக்க விஷயம் தெரியாது. செசிலியை பத்தி அவங்க ஒன்றும் கேள்விப்படல. அண்ட் ஷி
wishes Cecily were older and less beautiful. அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. செசிலியும் அழகா இருக்காளே, அட்லீஸ்ட் அழகா இல்லாமலாவும் ஓல்டாவாவது இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நான் வார்டுன்னு சொன்னோன்னு அவங்களுக்கு வந்து திருப்தி வரல. கொஞ்சம் வயசானவங்களா இருக்கலாம், இல்ல பியூட்டிஃபுல் இல்லாம இருந்திருக்கலாம். இப்படி போட்டியா வந்து நிக்கிறாங்களே செசிலி அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. both announce that they are engaged to Ernest Worthing. இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறப்போ ஃபேர்ஃபாக்ஸ் சொல்றாங்க, குவெண்டலன் ஃபேர்ஃபாக்ஸ் சொல்றாங்க, நான் வந்து எனக்கு வந்து ஏர்னஸ்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு, ஐ எம் எங்கேஜ் டு ஹிம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. when they compare diaries they decide that Gwendolyn was asked first. உடனே செசிலி சொல்றாங்க, என்கிட்ட தான் ஏர்னஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரெண்டு பேருக்கும் அதே பேர்ல தான் பிரச்சனை. ஓகே, ஜாக் வந்து தன்னை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு செசிலிட்ட, ஏர்னஸ்ட்னு தான், சாரி செசிலிட்டன்ற ஜாக் வந்து குவெண்டலன்ட்ட தன்னை ஏர்னஸ்ட்ன்ற பேர் சொல்லி தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஏர்னஸ்ட்ன்ற பேர் மேல உள்ள காதல்ல தான் ஃபேர்ஃபாக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அவரை கல்யாணம் குவெண்டலன் ஃபேர்ஃபாக்ஸ் வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவ என்ன சொல்றா, ஏர்னஸ்ட் எனக்கு தான் முதல் ப்ரப்போஸ் பண்ணாருன்னு சொல்றாங்க. அப்போ செசிலி என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல எனக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணாரு, ஏர்னஸ்ட் வந்து என்னோட லவர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த டைரிஸை வச்சுட்டு அவங்க டைம் எப்ப யாருக்கு முதல் ப்ரப்போஸ் பண்ணான்னு பாக்குறாங்க. அப்போ குவெண்டலன் சொல்றாங்க, எனக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே சிசிலி சேஸ் தட் சின்ஸ் தென் ஹி ஹாஸ் obviously changed his mind and proposed to Cecily. இல்ல இல்ல அது பழைய விஷயம், இப்போதைக்கு அவன் என்னத்தான் லவ் பண்றான், மனசெல்லாம் மாத்திக்கிட்டேன், திருந்தி வாழ போறேன்னு சொல்லியிருக்கான், அதனால அவன் இப்போதைக்கு என்னத்தான் லவ் பண்றான்னு செசிலி சொல்றாங்க. மெரிமன் அண்ட் ஃபுட்மன் என்டர் வித் டீ விச் ஸ்டாப்ஸ் their ஆர்குமெண்ட். இப்போ மெரிமன் என்ன பண்றான், அந்த பட்லர் வந்து ஒருத்தனோட டீ கொண்டு வந்து சப்ளை பண்றான் அந்த கெஸ்ட்டுக்கு. அப்போ ரெண்டு பேருக்கும் டீ சர்வ் பண்ணோன்னு உடனே அவங்க வந்து அமைதி ஆயிடுறாங்க, வேலைக்காரங்க முன்னாடி சண்டை போடக்கூடாதுன்னு. தே டிஸ்கஸ் ஜியோகிராஃபி அண்ட் ஃப்ளவர்ஸ் in a civilized manner while the servants are present. இது கூட ஒரு மாக்கிங்கா தான் சொல்றாரு ஆஸ்கர் வைல்ட். ஸோ என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த அரிஸ்டோகிராட்ஸ் இல்லையா, வேலைக்காரங்க முன்னாடி சண்டை போடக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் வந்து ஜியோகிராஃபி பேசுறாங்களாம், ஃப்ளவர்ஸ் பத்தி பேசுறாங்களாம், அந்த மாதிரி ரொம்ப டீசெண்டா பேசிட்டு இருக்கிறாங்க. However, during the tea ceremony, Cecily deliberately gives Gwendolyn sugar in her tea when Gwendolyn did not want sugar, and tea cake when Gwendolyn expressly asked for bread and butter. The situation is very tense and strained. ஆனாலும் வெறுப்ப காமிக்கிறாங்க செசிலி. யாரு மேல, Gwendolyn மேல. எப்படி அப்படின்னு சொன்னா, டீ வந்து அவங்க சுகர் எல்லாம் போதும் எனக்கு இருக்க சுகர்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் செசிலி என்ன பண்றாங்க அப்படின்னா, வேணும்னே சுகர் அள்ளி கொட்டுறாங்க. அடுத்ததா வந்து எனக்கு கொஞ்சம் இது கூட ஸ்நாக்கா, ஏன்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க, பிரெட்டும் பட்டரும் கொடுங்க, சாப்பிட்டு டீ குடிக்கிறேன்னு சொன்னா கேக் சாப்பிடு, எனக்கு கேக் வேணாங்கிறாங்க, கேக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவங்க வேற மாதிரி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார, குவெண்டலன் ஃபேர்ஃபாக்ஸ செசிலி. ஓகே, ஸோ இந்த மாதிரி அவங்க ரிலேஷன்ஷிப்பு டென்ஸ் ஆகி ஸ்ட்ரெயின் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஜாக் வந்தாச்சு. ஓகே, ஆஃப்டர் மீட்டிங் த ரெக்டர் ஹி ஹஸ் கம் பேக் அண்ட் குவெண்டலன் கால்ஸ் ஹிம் ஏர்னஸ்ட். உடனே குவெண்டலன் பார்த்துட்டு ஏர்னஸ்ட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹி கிசஸ் குவெண்டலன் ஹூ டிமாண்ட்ஸ் அன் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த சிச்சுவேஷன். அவன் வந்தோடனே குவெண்டலனை கிஸ் பண்றான். உடனே அவன் என்ன கேட்கிறா, இது என்ன சிச்சுவேஷன், ஒய் இஸ் ஷீ டாக்கிங் லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் கேட்கிறாங்க. செசிலி எக்ஸ்பிளைன்ஸ் தட் திஸ் இஸ் நாட் ஏர்னஸ்ட் பட் ஹர் கார்டியன் ஜாக் வொர்திங். உடனே அவங்க சொல்றாங்க, இது போய் ஏர்னஸ்ட்ங்கிற, இவர் என்னோட கார்டியன் இல்லையா, என்னோட கார்டியன் ஜாக் வொர்திங் இவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அல்கர்னானும் வரா. ஓகே, ஹி ஹாஸ் மெட் த ரெக்டர் அண்ட் ஹீ இஸ் கமிங் பேக். அல்கர்னான் வந்தோன்னு செசிலி கால்ஸ் ஹிம் ஏர்னஸ்ட். செசிலி வந்து, இந்த வந்தாச்சு, நீ யாரு போய் ஏர்னஸ்ட்னு சொல்ற, இந்த பாருங்க ரியல் ஏர்னஸ்ட் வந்தாச்சுன்னு அல்கர்னானை காமிக்கிறாங்க. குவெண்டலன் எக்ஸ்பிளைன்ஸ் தட் ஹீ இஸ் ஹர் கசின் அல்கர்னான் மான்க்ரிஃப். அவங்க திரும்பி பாக்குறாங்க, இவனை போய் நீ ஏர்னஸ்ட்னு சொல்ற, இவன் என்னோட கசின் அல்கர்னான் மான்க்ரிஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதனால்தான் இந்த டிராமா வந்து மேபி நம்ம கதை சொல்றப்போ அது அந்த சிச்சுவேஷன் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். when it is enacted on the ஸ்டேஜ்ல வந்து இது பயங்கர காமிக்கலான ஒரு சிச்சுவேஷனா இருந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதை வந்து டிராமாவை எனாக்ட் பண்றப்போ அப்படியே மக்கள் வந்து they will roll with laughter அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. while I was studying about the notes of இந்த டிராமாவை இதை ஸ்டேஜ் பண்ணப்போ என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னப்போ.
The ladies then console each other because the men have played a monster trick on them. அப்போ ரெண்டு பேருக்கும் ஓரளவுக்கு புரிய வருது, ரெண்டு பேரையும் ஏமாத்திருக்காங்க இந்த ரெண்டு ஆம்பளைங்களும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் கன்சோல் பண்ணிக்கிறாங்க. Jack sheepishly admits that he has no brother Ernest and has never had a brother of any kind. இப்பதான் ஜாக் வந்து உண்மையை சொல்றான். அப்போ ஏர்னஸ்ட் யாரு, ஏர்னஸ்ட் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்பதான் ஜாக் சொல்றான், இங்க பாருங்க ஏர்னஸ்ட் யாருமே கிடையாது, அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிரதரே கிடையாது அப்படின்னு சொல்லி ஜாக் வந்து உண்மையை ஒத்துக்கிறான். Both ladies announce that they are not engaged to anyone and leave to go into the house. ஓகே, ரெண்டு பேரும் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. ரெண்டு பேரும் அப்ப எங்களை நல்லா ஏமாத்திருக்கீங்களா, யாரையும் செசிலியாவும் ஏர்னஸ்ட பார்க்க போறேன்னு தான் சொல்லிட்டு போயிருக்கிறான். அங்க போய் அவட்ட நான் தான் ஏர்னஸ்ட்னு சொல்லியிருக்கான் ஜாக்க. ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அவன் மேல கோவமா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க, உங்க கூட பேசவே விரும்பல, உங்களை பார்க்கவே விரும்பலன்னு சொல்லிட்டு. ஓகே, திஸ் ஹேப்பன்ஸ் இன் Act 2 Scene 2. Now we are getting into Act 3 Scene 1. No time has elapsed, but in Act 3, Gwendolyn and Cecily are in the morning room of the manor house, looking out at the window at Jack and Algernon and hoping they will come in. ஓகே, ஆக்ட் 3ல என்ன நடக்குதுன்னா, பெருசா டைம் எல்லாம் அடுத்த நாளே தான் ஆக்ட் 3 நடக்குது. ஆக்ட் 3ல வந்து இவங்க வந்து வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க, விண்டோ வெளியே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆண்கள் ரெண்டு பேரும் வருவாங்க, ஜாக்கும் அல்கர்னானும் வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இஃப் தே டூ த லேடிஸ் இன்டென்ட் டு பி கோல்ட் அண்ட் ஹார்ட்லெஸ். ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க, வரட்டும், அவங்க கிட்ட பேசவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. த மென் டூ கம் இன் அண்ட் ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங் வை தே லைட் அபவுட் தேர் நேம்ஸ். ரெண்டு பேரும் அவங்க நினைச்ச மாதிரி உள்ள வந்து எதுக்காக போய் சொன்னோன்ற கதையை சொல்றாங்க. The women accept their explanations but still have a problem with them lacking the name Ernest. அப்ப ரெண்டு பேரும் வந்து சரி உங்க எக்ஸ்பிளனேஷன்லாம் ஏத்துக்கிறோம், ஆனா ரெண்டு பேருக்கும் பேரு ஏர்னஸ்ட் இல்லையே, நாங்க எப்படி உங்களை கல்யாணம் பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரெண்டு பேரும் ஏர்னஸ்ட்ன்ற பேர் உள்ளவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஓத்து எடுத்திருந்தோம், இப்போ உங்க ரெண்டு பேரும் ஏர்னஸ்ட் இல்ல, நாங்க யார கல்யாணம் பண்றதுன்ற மாதிரி பேசுறாங்க. Both men proclaim that they plan to be rechristened and Gwendolyn and Cecily forgive them and both couples embrace. இப்போ ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா, சரி உங்களுக்காகத்தான் நாங்க பேரையே மாத்தி வச்சுக்கலான் இருந்தோம், ரீகிறிஸ்டன் பண்ண தயாராயிட்டோம், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம்னு சொன்னோன்னு ரெண்டு பேரும் உடனே வந்து நம்மளுக்காக இவ்வளோ இறங்கி வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஃபர்கிவ் பண்ணி அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. Merriman is discreetly caused to signal the entrance of Lady Bracknell. அப்ப கரெக்டா லேடி பிராக்னல் அங்க வந்துட்டாங்க மகளை தேடி. ஓகே, மெரிமன் அவங்க பட்லர் இருக்கார் இல்லையா, அவங்க வந்து இவங்க ரொம்ப இங்க இன்டிமேட்டா இருக்கிறாங்க, வந்துட்டாங்க லேடி பிராக்னல் வந்துட்டாங்கன்னு இரும்பி காமிக்கிறாரு. உடனே இவங்க வந்து ரிலீவ் ஆகுறதுக்குள்ள அவங்க வந்துடுறாங்க. She desires an explanation for these hugs. கரெக்டா லேடி பிராக்னல் வந்து அவங்கள பார்த்துட்டாங்க. உடனே எதுக்கு நீங்க ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அண்ட் Gwendolyn tells her that she is engaged to Jack. Gwendolyn தைரியமா சொல்றாங்க, நான் வந்து ஜாக்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நான் எங்கேஜ் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு. லேடி பிராக்னல் says that they are not engaged and insists that they cease all communication. லேடி பிராக்னல் ரொம்ப கோமா, அதெல்லாம் கிடையாது, என்கேஜ்மெண்ட் ஆகுது மண்ணாங்கட்டி ஆகுது, ஒன்றும் கிடையாது, எல்லா கம்யூனிகேஷன் நிப்பாட்டு, உனக்கும் அவனுக்கும் பேச்சுவார்த்தையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. She inquires about Algernon's invalid friend Bunbury and Algernon explains that he killed him that afternoon. Bunbury exploded. He also adds that he and Cecily are engaged. அப்ப அல்கர்னான் கேக்குறாங்க, அம்மா உன் ஃப்ரெண்ட் பன்பரி எங்க, பன்பரியை பார்க்க தானே வந்தா, இங்க என்ன பண்ற அப்படின்னு. அல்கர்னான் என்ன சொல்றான், இல்ல அவனை மதியமே நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்றான். He also adds that he and Cecily are engaged. நான் செசிலியை பார்க்க தான் வந்தேன், பன்பரி எல்லாம் யாரும் கிடையாது, இங்க செசிலிக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றான். யாரு, அல்கர்னான் சொல்றான். Okay, immediately Lady Bracknell interrogates Jack about Cecily's expectations. உடனே லேடி பிராக்னல் என்ன பண்றாங்க, ஜாக்க கூப்பிட்டு, ஆமா உன் வார்டுக்கு எவ்வளவு காசு வரும், என்ன அளவுக்கு சொத்து அவளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. However, because she has a fortune of 130,000 pounds, Lady Bracknell believes her to have distinct social possibilities. அப்போ அவன் வந்து சொல்றான், 130,000 pounds வந்து அவளுக்கு சொத்து வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, அப்படியா
வேணா யோசிக்கலான்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு நிறைய பணம் வருதுன்னு ஓகே சொல்றதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. லேடி பிராக்னல் gives her consent to அல்கர்னான்ஸ் என்கேஜ்மெண்ட். ஸோ இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் ஓகே சொல்றேன், எதுக்கு செசிலியையும் அல்கர்னானும் கல்யாணம் பண்ணிக்கட்டும். பட் ஜாக் இமீடியட்லி அப்ஜெக்ட்ஸ் அஸ் செசிலிஸ் கார்டியன். உடனே ஜாக் என்ன பண்றான், சாரி மேடம், நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றான். He says that Algernon is a liar and lists all the lies he has told. அல்கர்னான் எவ்வளோ பெரிய பொய் சொல்றவன், எவ்வளோ பொய் இந்த வரைக்கும் சொல்லியிருக்கான் லிஸ்ட் அவுட்டே பண்றான். Also, Cecily does not come into her fortune and lose Jack as a guardian until she is 35 years old. அது மட்டும் இல்ல, செசிலி வந்து அவளோட ஃபார்ச்சூன், அவளோட சொத்து அவளுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா 35 இயர்ஸ் ஓல்ட் ஆனாதான் அவளுக்கு கிடைக்கும். அப்படிதான் அவளுக்கு வந்து எழுதி வச்சிருக்குன்னு சொல்றாங்க. அல்கர்னான் சேஸ் he can wait. உடனே அல்கர்னான் என்ன சொல்றாங்க, நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன், இவன் ஒத்துக்கலனாலும் இவர் ஒத்துக்கிட்டாதான் உடனே கிடைக்கும், இல்லைன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் அவ வெயிட் பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா அல்கர்னான் என்ன சொல்றாருன்னா, நான் வெயிட் பண்றேன்னு சொல்றாரு. ஆனா செசிலி வந்து இல்ல என்னால அவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. So Jack, in a moment of brilliance, declares that he will agree to the marriage if Lady Bracknell will consent to his engagement to Gwendolyn. அப்போ ஜாக் என்ன சொல்றான், சரி அப்ப நான் ஒன்னு சொல்றேன், அதுபடி செஞ்சா வேணா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேங்கிறாங்க. என்னன்னா, எனக்கும் குவெண்டலனோட மேரேஜுக்கும் லேடி பிராக்னல் சம்மதிச்சா என் வார்டான செசிலிக்கும் அல்கர்னானுக்குமான மேரேஜுக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்றாரு. ஓகே, தட் இஸ் அவுட் ஆஃப் த கொஸ்டின் அண்ட் லேடி பிராக்னல் ப்ரிப்பேர்ஸ் டு லீவ் வித் குவெண்டலன். இதுக்கு சான்ஸே கிடையாது. அவன் கல்யாணம் பண்ண என்ன, அல்கர்னான் பண்ணாட்டே என்ன. அஃப்கோர்ஸ் அவளோட அக்கா பையன் தான், இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப கோவம். நான் இந்த கல்யாணத்துக்கு எப்படினாலும் ஒத்துக்க மாட்டேன்னு கிளம்பிடுறாங்க. நவ் சார்சிபிள் இருக்கிறாரு இல்லையா, அந்த ரெவரண்ட் சார்சிபிள், அவர் வராரு. He arrives and announces that is ready for the christenings. நான் வந்துட்டேன், பேர்லாம் மாத்துறதுனா மாத்தலான்னு அவர் வந்துட்டார். ஓகே, ஜாக் ரிப்ளைஸ் that they are useless now. தேவையே இல்லையா, இப்ப பேர் மாத்துறதாயா விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஜாக் வந்து சொல்றான். And சார்சிபிள் decides to head back to the church where Miss Prism is waiting. ஏன் அப்புறம் என்னை கூப்பிட்டீங்க, எனக்காக மிஸ் பிரிசம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் தான் நீங்க பேர் வைக்கணும்னு கூப்பிட்டீங்களேன்னு வந்தேன்னு மிஸ் பிரிசம் பேரை சொல்றாரு. அப்போ கிளம்பி போக ரெடியா இருந்தாங்க இல்லையா லேடி பிராக்னல், ஒரு நிமிஷம் வந்து நிக்கிறாங்க. ஷி ஷாக் டு ஹியர் த நேம் ஆஃப் பிரிசம். பிரிசம் பேரை கேட்டோன்னா கொஞ்சம் நிக்கிறாங்க. நின்னு she demands to see the governess. அந்த கவர்னஸ் யாருன்னு கேட்டோம்னா, அந்த கவர்னஸ் செசிலி கவர்னஸ்னா அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ when Miss Prism arrives, she sees Lady Bracknell and turns pale. இப்போ மிஸ் பிரிசம் அங்க வர வைக்கிறாங்க. மிஸ் பிரிசம் லேடி பிராக்னலும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டோன்னு ரெண்டு பேரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. In a moment of great coincidence, Lady Bracknell reveals that Miss Prism left Lord Bracknell's house 28 years ago. அப்போ ஒரு பிளாஷ்பேக், பழைய கதை ஒன்று சொல்றாங்க. லேடி பிராக்னல் 28 வருஷத்துக்கு முதல் மிஸ் பிரிசம் வந்து அவங்க வீட்டுல வேலை செஞ்சாங்க. அவங்க வீட்டுலன்னா அவங்க அப்பா வீட்டுல, ஓகே, லார்ட் பிராக்னல் வீட்டுல வேலை செஞ்சாங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, லார்ட் பிராக்னலோட வீட்டுல வேலை செஞ்சப்போ மிஸ் பிரிசம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆன் அ நார்மல் வாக் வித் த பேபி, அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டாங்க, வேலை பார்த்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. She reveals that Miss Prism left Lord Bracknell's house 28 years ago. On a normal walk with the baby carriage, she disappeared along with the baby. She demands to know where the baby is. Prism explains that in a moment of great distraction, she placed the baby in her handbag and her 3-volume manuscript in the baby carriage. The baby carriage and handbag were accidentally left in the train station. இப்போ அவங்க வந்து ஒரு என்ன ஆச்சு, என்னோட லார்ட் பிராக்னல் வீட்டில தான் வேலை செஞ்சாங்க மிஸ் பிரிசம் 28 வருஷத்துக்கு முதல். ஆனா திடீர்னு ஒரு குழந்தையோட அவங்க காணா போயிட்டாங்க, என்ன ஆச்சு, அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அப்ப பிரிசம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆமா, அந்த குழந்தைய வந்து ஒரு ஹேண்ட்பேக்ல வச்சு என்னோட புக்ஸ், நான் எழுதின ஒரு நாவலோட 3 வால்யூமும் வச்சு அந்த பேபி கேரேஜ்ல கொண்டு போனேன். The baby and the handbag were accidentally left in the train station. ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ரெண்டையும் நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். பேபி கேரேஜ் தள்ளு வண்டியில அப்படி தள்ளி
கூப்பிட்டு போனப்போ அந்த புக்கையும் வச்சு தள்ளிட்டு போயிருக்காங்க. பேபியவும் மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த வால்யூம் புக்ஸையும் அவங்களோட நாவல்ஸையும் மிஸ் பண்ணிட்டாங்க. when she discovered her error she abandoned and the baby carriage and disappeared. ஸோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் ஐயோ அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க அங்க இருந்து. இதுதான் பிரிசம் நடந்திருக்கு. பிரிசமோட லைஃப்ல நடந்த ஃபிளாஷ்பேக். ஜாக் எக்ஸைட்டட்லி ஆஸ்க் ஹர் விச் ஸ்டேஷன் இட் வாஸ். ஜாக் வந்து கேட்குறான் எந்த ஸ்டேஷன்ல விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அண்ட் வென் ஷீ ரிவல்ஸ் இட் வாஸ் விக்டோரியா ஸ்டேஷன், பிரிட்டோல்ல இருக்கக்கூடிய விக்டோரியா ஸ்டேஷன்ல தான் நான் விட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உடனே இந்த பிரிட்டோன் லைன்ல இருக்கக்கூடிய விக்டோரியா ஸ்டேஷன்ல விட்டேன்னு சொன்னோன்னே he runs from the room and returns with a black leather bag. உடனே ஜாக் ஓடி போய் ஒரு பிளாக் லெதர் பேக், ரூம்குள்ள இருந்து ஒரு லெதர் பேக்கை தூக்கிட்டு வர்றான். இந்த பேக்லயா குழந்தைய வச்சிங்கன்னு சொல்லி கேட்கிறான். when prism identifies it he embraces her believing her to be his mother. உடனே பார்த்துட்டு ஆமா இதே பேக் தான் அவ சொல்றா. பிரிசம் சொன்னோன்னு ஓடி போய் ஜாக் என்ன பண்றான், அவங்கள அப்படியே எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறான், ஹக் பண்ணிட்டு அம்மா என்னோட அம்மா நீங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். she protests, ஏய் தள்ளுடான்ட்டாங்க அவங்க உடனே. ஓகே, she protests and she is not married, எனக்கு கல்யாணமே ஆகல, எப்படிடா நீ எனக்கு குழந்தையாவன்னு தள்ளிட்டாங்க. and says that he will have to ask Lady Bracknell for the identity of his mother. உங்க அம்மா யாருன்னு தெரியணும்னா நீ லேடி பிராக்னல்ல கேளு, எனக்கெல்லாம் அந்த பேபியோட டீடைல்ஸ் எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜாக் discovers that he is actually the son of Lady Bracknell's sister Mrs. Moncrief and that Algie is his older brother. ஓகே, ஸோ இப்போதான் என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னா லேடி பிராக்னலோட சிஸ்டர் தான் வந்து மிஸ்ஸஸ் மான்க்ரிஃப். அப்போ இவங்க ஜாக் இருக்காரு இல்லையா, ஜாக்கோட அம்மா வந்து மிஸ்ஸஸ் மான்க்ரிஃப். இவங்க யாரு அப்படின்னா லேடி பிராக்னலோட சிஸ்டர் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியறது. அண்ட் தட் ஆல்கே இஸ் ஹிஸ் ஓல்டர் பிரதர். அது மட்டும் இல்ல, இவ்வளவு நாளா இவர் பழகிட்டு இருந்தார் இல்லையா ஆல்கர், நான் ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு உண்மையிலேயே அவர் வந்து இவனோட பிரதர் தான், ஓல்டர் பிரதர், அண்ணன்றது தெரிய வருது. ஓகே, ஜாக் இஸ் ஓவர்கம் டு நோ தட் he really does have an unfortunate scoundrel for a brother. இப்போ ஜாக்குக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா ஒரு ஸ்கவுண்டல், நான் கற்பனையில தான் ஒரு இமேஜினரியா ஒரு கேரக்டரை வந்து அண்ணன்னு சொன்னேன், அவன் ஸ்கவுண்டல்னு சொன்ன, உண்மையிலேயே என்னோட அண்ணன் ஒரு ஸ்கவுண்டலா அப்படின்னு சொல்லி பாக்குறான். he asked what his christened name was. பேர் என்ன, என் பேர் என்னன்னு கேட்கிறான். and Lady Bracknell explains that it was Ernest John. உன் பேர் Ernest John அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல அவனுக்கு வச்ச பேரு Ernest John, உண்மையிலேயே அவனுக்கு அந்த பேரு வச்சிருக்காங்க. so Jack asserts that he had been speaking the truth all along. அப்ப நான் உண்மையதான் இத்தனை நாளா பேசிட்டு இருந்தேன்னா, ஏர்னஸ்டா, அவன் பேர் உண்மையிலே ஏர்னஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் இத்தனை நாள் போய் பேசவே இல்லையா, அப்போ உண்மையை பேசுறது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஹீ டஸ் ஹாவ் அ பிரதர், எனக்கு பேர் ஏர்னஸ்ட், அதே மாதிரி ஒரு பிரதரும் இருக்காங்க. போத் கப்பிள்ஸ் எம்ப்ரேஸ் as do Chasuble and Miss Prism. ஸோ 3 கப்பிளும் இந்த இடத்துல ஒன்னா சேர்றாங்க. ரொம்ப ஹாப்பியான ஒரு ரீயூனியனா இருக்குது. ஒரு பக்கம் வந்து அல்கர்னான் செசிலி, அடுத்ததான் ஜாக் and Guedelon, அடுத்து Chasuble and Miss Prism. And Jack declares that he finally realizes the importance of being earnest. Jack அப்ப வந்து சொல்றான், அப்பா ஏர்னஸ்டா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது, அதாவது வர்ச்சியூக்கு ரொம்ப இத ரெஸ்பெக்ட் கொடுத்து இருக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க. இட் இஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு டு ரியலைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ டுவர்ட்ஸ் த எண்ட் ஒரு ஹாப்பி எண்டிங்கோட ஒரு 3 பேர் வந்து ஜோடி சேர்றாங்க. ஸோ வித் திஸ் த பிளே எண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஜாக் தான் உண்மையான ஏர்னஸ்ட் ஜான் அப்படின்னும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அவரோட பிரதர் தான் அல்கர்னான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் அ ஹாப்பி எண்டிங் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் திஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட். பிஃபோர் வி complete this episode, we will have a small quiz. Where was Jack found as a baby? ஒரு ஹேண்ட்பேக்ல, இன் ஹேண்ட்பேக். ஓகே, ஹேண்ட்பேக் இஸ் த ஆன்சர். ஹி வாஸ் ஃபவுண்ட் அஸ் அ பேபி இன் அ ஹேண்ட்பேக். வாட் இஸ் த நேம் ஆஃப் அல்கர்னான்ஸ் பெர்மனன்ட் இன்வாலிட் ஃப்ரெண்ட்? இன்வாலிட் ஃப்ரெண்ட் பேர், அவ கிரியேட் பண்ண ஃப்ரெண்ட் பேர் என்ன? பன்பெரி. Who is Jack's ward? Cecily. Who is Cecily's governess?
tutor பேர் என்ன? Miss Prism. Whom does Jack propose? Jack propose பண்ற ஆள் பேர் என்ன? Gwendolyn. Who is the mother of Gwendolyn? Lady Bracknell. Who is the butler of Algernon? Lane. Who is the servant of Jack? Merryman. Who loves Miss Prism? Canon Chasuble. Who does Algernon ask to marry him? Algernon யார தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கெஞ்சுறாரு? Cecily. Who is Cecily? The ward of Jack. What do Algernon and Jack want Chasuble to do? ரெண்டு பேரும் Chasuble என்ன கேக்குறாங்க? Rechristen them. இது rechristen them கேக்குறாங்க. ஓகே, திரும்பவும் பேர் வைக்க சொல்லி கேக்குறாங்க. What does Lane prepare for Lady Bracknell's arrival that Algernon consumes? ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா லேன் யாருன்னா பட்லர் ஆஃப் அல்கர்னான். அவன் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவான் லேடி பிராக்னெல்க்கு? குக்கும்பர் சாலட். What do Gwendolyn and Cecily require of their husbands? என்ன வேணும் தன்னோட ஹஸ்பண்ட்ஸ்க்குன்னு ரெண்டு கேர்ள்ஸ் எதிர்பார்க்குறாங்க. They must be named Ernest. ரெண்டு பேரோட எதிர்பார்ப்பும் ஹஸ்பண்ட் பேரு ஏர்னஸ்டா இருக்கணுங்கிறது தான். Who left Jack in the handbag when he was a baby? யாரு ஜாக்க வந்து ஹேண்ட்பேக்குள்ள வச்சது? Miss Prism. When does Lady Bracknell start liking Cecily? When she learns Cecily is rich. Hope you liked my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.